ஒரு நாடு உலக அரங்கில் தனிமைப்படுத்தப்படும்போது அதன் பொருளாதாரம் எப்படி சிதைகிறது தெரியுமா? எந்த போரும் இல்லாமல், எந்த ஆயுதமும் பயன்படுத்தப்படாமல் ஒரு நாட்டை முடக்கிப் போடும் ஒரு சக்தி இருக்கிறது. அதுதான் பொருளாதார தடைகள். சர்வதேச உறவுகளில் பொருளாதார தடைகள் என்பவை ஒரு நாட்டின் கொள்கைகளை மாற்றியமைக்க அல்லது அதன் அச்சுறுத்தும் நடவடிக்கைகளை தடுக்க பயன்படுத்தப்படும் ஒரு முக்கியமான ஆயுதமற்ற கருவியாகும். இந்த பொருளாதார தடைகள் என்பவை வெறும் வர்த்தக கட்டுப்பாடுகள் மட்டுமல்ல, அவை ஒரு நாட்டின் உயிர்நாடியையே அறுக்கும் சக்தி கொண்டவை. ஒரு குறிப்பிட்ட நாட்டின் மீது மற்ற நாடுகள் அல்லது சர்வதேச அமைப்புகள் விதிக்கும் கடுமையான நிதி கட்டுப்பாடுகள் தான் இந்த பொருளாதார தடைகள். பொதுவாக ஒரு நாடு சர்வதேச விதிமுறைகளை மீறும்போது, மனித உரிமைகளை மீறும்போது, அணு ஆயுத பரவலை தூண்டும்போது அல்லது தீவிரவாதத்திற்கு ஆதரவு அளிக்கும்போது இத்தகைய தடைகள் விதிக்கப்படுகின்றன. ஐக்கிய நாடுகள் சபை, ஐரோப்பிய ஒன்றியம், அமெரிக்கா போன்ற வலுவான பொருளாதார சக்திகள் இந்த தடைகளை விதிப்பதில் முக்கிய பங்காற்றுகின்றன. ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சிலால் விதிக்கப்படும் தடைகள் சர்வதேச சட்டத்தின் கீழ் பிணைப்புத்தன்மை கொண்டவை, மேலும் அவை உலகளாவிய அளவில் அங்கீகரிக்கப்படுகின்றன. பொருளாதார தடைகளின் பயன்பாடு என்பது நவீன காலத்திற்கு முந்தையது. பண்டைய கிரேக்க நகர அரசுகள் வர்த்தக தடைகளை ஒரு அரசியல் கருவியாக பயன்படுத்தியுள்ளன. மத்தியகால ஐரோப்பாவில் போப்பாண்டவர் சமய தடைகளை விதித்தார். அவை பொருளாதார விளைவுகளையும் கொண்டிருந்தன. 20ஆம் நூற்றாண்டில், குறிப்பாக முதல் உலகப் போருக்கு பிறகு சர்வதேச அமைப்புகள் உருவான போது பொருளாதார தடைகள் முறைப்படுத்தப்பட்டன. லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்கு எதிராக பொருளாதார தடைகளை விதித்த முதல் சர்வதேச அமைப்பாகும். 1935இல் இத்தாலி எத்தியோப்பியாவை ஆக்கிரமித்த போது லீக் ஆஃப் நேஷன்ஸ் இத்தாலி மீது வர்த்தக தடைகளை விதித்தது. இருப்பினும் எண்ணெய் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் மீதான தடை இல்லாததால் இதன் தாக்கம் குறைவாகவே இருந்தது. பனிப்போர் காலத்தில் அமெரிக்கா மற்றும் சோவியத் யூனியன் தலைமையிலான இரண்டு அணிகளுக்கிடையே பொருளாதார தடைகள் ஒரு பொதுவான கருவியாக பயன்படுத்தப்பட்டன. கியூபா மீதான அமெரிக்காவின் நீண்டகால தடை ஒரு முக்கிய உதாரணம். இது 1960களிலிருந்து நடைமுறையில் உள்ளது. தற்போது ஐக்கிய நாடுகள் சபை ஈராக், யூகோஸ்லாவியா போன்ற நாடுகள் மீது விரிவான தடைகளை விதித்தது. இருப்பினும் இந்த விரிவான தடைகள் பொதுமக்களை கடுமையாக பாதித்தன என்ற விமர்சனங்கள் எழுந்தன. இதன் விளைவாக 1990களின் பிற்பகுதியிலும் 2000களின் முற்பகுதியிலும் ஸ்மார்ட் அல்லது இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட தடைகள் என்ற புதிய அணுகுமுறை உருவானது. இந்த தடைகள் குறிப்பிட்ட தனிநபர்கள், நிறுவனங்கள் அல்லது துறைகளை இலக்காக கொண்டு பொதுமக்களின் பாதிப்பை குறைக்க முயல்கின்றன. இந்த தடைகள் பல வடிவங்களில் வருகின்றன. ஒவ்வொன்றும் ஒரு நாட்டின் பொருளாதார கட்டமைப்பின் வெவ்வேறு பகுதிகளை இலக்காக கொண்டுள்ளன. வர்த்தக தடைகள். தடை விதிக்கப்பட்ட நாட்டிற்கு எந்த பொருளையும் ஏற்றுமதி செய்யவோ அங்கிருந்து இறக்குமதி செய்யவோ முடியாது. குறிப்பாக எண்ணெய், எரிவாயு போன்ற அத்தியாவசிய பொருட்களின் வர்த்தகம் நிறுத்தப்படும் போது அந்த நாட்டின் வருமானம் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. இது ஒரு நாட்டின் உற்பத்தி திறனை, வர்த்தகத்தை, வளர்ச்சி வாய்ப்புகளை நேரடியாக பாதிக்கின்றன. மேலும் இரட்டை பயன்பாட்டு பொருட்கள் மீதான தடைகளும் அடங்கும். இவை சிவில் மற்றும் இராணுவ நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படக்கூடிய தொழில்நுட்பங்கள் அல்லது பொருட்கள். நிதி தடைகள். இவை ஒரு நாட்டின் பொருளாதாரத்தின் உயிர்நாடியை துண்டிக்கும் மிக சக்தி வாய்ந்த தடைகளாகும். ஸ்விஃப்ட் துண்டிப்பு. இந்த தடை விதிக்கப்பட்ட நாட்டின் வங்கிகள் சர்வதேச நிதி அமைப்பிலிருந்து துண்டிக்கப்படும். ஸ்விஃப்ட் எனப்படும் உலகளாவிய வங்கி பரிமாற்ற அமைப்பு ஒரு முக்கிய உதாரணம். இந்த அமைப்பிலிருந்து நீக்கப்படும் போது ஒரு நாடு வெளிநாடுகளுடன் பணம் பரிமாற்றம் செய்யவே முடியாது. இது அந்த நாட்டின் வெளிநாட்டு வர்த்தகத்தையும் முதலீடுகளையும் முழுமையாக முடக்கிவிடும். தடை விதிக்கப்பட்ட தனிநபர்கள், நிறுவனங்கள் அல்லது அரசாங்கங்களின் வெளிநாட்டு சொத்துக்களை முடக்குவது. ஒரு நாடு சர்வதேச மூலதன சந்தைகளில் கடன் வாங்குவதையோ அல்லது முதலீடுகளை பெறுவதையோ தடுப்பது. இது அந்நிய நேரடி முதலீட்டை கடுமையாக குறைத்து மூலதன வெளியேற்றத்திற்கு வழிவகுக்கும். சர்வதேச வங்கிகள் தடை செய்யப்பட்ட நாடுகளின் வங்கிகளுடன் உறவுகளை துண்டிக்கும்படி கட்டாயப்படுத்துவது. தடை விதிக்கப்பட்ட நாட்டின் தலைவர்கள், அதிகாரிகள் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்ய தடை விதிக்கப்படும். இது அவர்களின் தனிப்பட்ட சுதந்திரத்தை பாதிப்பதுடன் ராஜதந்திர உறவுகளையும் கட்டுப்படுத்துகிறது. இந்த தடைகள் மூலம் அந்த நாட்டிற்கு ஆயுதங்கள் மற்றும் இராணுவ உபகரணங்கள் கிடைப்பது தடுக்கப்படும். இது ஒரு நாட்டின் இராணுவ வலிமையை பாதித்து மோதல்களை தடுக்கும் நோக்கத்துடன் செயல்படுகிறது. அதிநவீன தொழில்நுட்பங்களை அந்த நாடு பெறுவதை தடுக்கும். இது பாதுகாப்புத்துறை, எரிசக்தி துறை, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு போன்ற துறைகளில் ஒரு நாட்டின் வளர்ச்சியை தடுக்கும். இவை மிகவும் சர்ச்சைக்குரிய தடைகளில் ஒன்றாகும். ஒரு தடை விதிக்கப்பட்ட நாட்டிடம் வர்த்தகம் செய்யும் அல்லது நிதி உறவுகளை கொண்டிருக்கும் மூன்றாவது நாடுகளின் நிறுவனங்கள் அல்லது தனிநபர்கள் மீது விதிக்கப்படும் தடைகள் இவை. உதாரணமாக, ஈரானுடன் எண்ணெய் வர்த்தகம் செய்யும் ஒரு வெளிநாட்டு நிறுவனம் மீது அமெரிக்கா தடைகளை விதிக்கலாம். ஒரு நாட்டின் பொருளாதாரத்தின் ஒரு குறிப்பிட்ட துறையை, உதாரணமாக எரிசக்தி, நிதி, பாதுகாப்பு இலக்காக கொண்ட தடைகள். இவை விரிவான தடைகளை விட குறைவான கடுமையானவை, ஆனால் இன்னும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு நாட்டின் மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் போது உள்நாட்டில் பல கடுமையான விளைவுகள் ஏற்படுகின்றன. இறக்குமதி தடைகள் அத்தியாவசிய பொருட்களின் பற்றாக்குறைக்கு வழிவகுக்கும்.
வழிவகுக்கும். இது உள்ளூர் உற்பத்தி மற்றும் நுகர்வோரை பாதிக்கும். பற்றாக்குறை, நாணய மதிப்பு குறைவு மற்றும் இறக்குமதி செலவுகள் அதிகரிப்பு ஆகியவை பணவீக்கத்தை அதிகரிக்கும். பணவீக்கம் மற்றும் வேலையின்மை ஆகியவை மக்களின் வாங்கும் சக்தியை குறைத்து வாழ்க்கை தரத்தை பாதிக்கும். உற்பத்தி துறைகள், ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட துறைகளில் முதலீடு குறைவதால் வேலையின்மை அதிகரிக்கும். வெளிநாட்டு முதலீடுகள் நின்றுவிடுகின்றன. ஏற்றுமதி வருவாய் குறைகிறது. இதனால் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி கடுமையாக குறையும். உதாரணமாக, பீட்டர்சன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்டர்நேஷனல் எகனாமிக்ஸ் நடத்திய ஆய்வின்படி, ஒரு நாடு மீது தடைகள் விதிக்கப்படும்போது அதன் ஆண்டு ஜிடிபி வளர்ச்சி சராசரியாக 0.9 விழுக்காடு முதல் 1.5 விழுக்காடு வரை குறையக்கூடும். பொருளாதார தடைகள், குறிப்பாக விரிவான தடைகள், பெரும்பாலும் பொதுமக்களை கடுமையாக பாதிக்கின்றன. அத்தியாவசிய பொருட்களின் இறக்குமதி தடைபடுவதால் உணவு, மருந்து போன்ற அடிப்படை தேவைகளுக்கும் பற்றாக்குறை ஏற்படலாம். இது பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கையை புரட்டி போடும். உதாரணமாக, ஈராக் மீது 1990களில் விதிக்கப்பட்ட தடைகள் மருத்துவப் பொருட்களின் பற்றாக்குறை மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக 100,000கணக்கான குழந்தைகள் இறந்ததாக ஐநா அறிக்கைகள் சுட்டிக்காட்டின. இது தடைகளின் மனிதநேய பாதிப்புகள் குறித்த சர்வதேச விவாதங்களை தூண்டியது. ஆனால் இந்த தடைகள் உண்மையில் எத்தனை தூரம் வெற்றிகரமாக இருக்கின்றன? ஒரு நாட்டின் கொள்கையை மாற்றியமைக்க இந்த பொருளாதார தடைகள் போதுமானதா அல்லது அவை பொதுமக்களை மட்டுமே பாதித்து தலைவர்களை மேலும் பிடிவாதமாக்குகிறதா? சில சமயங்களில் இந்த தடைகள் ஒரு நாட்டை பேச்சுவார்த்தைக்கு இணங்க வைக்கும் ஒரு கருவியாக செயல்படலாம். உதாரணமாக, தென்னாப்பிரிக்காவின் நிறவரி கொள்கைக்கு எதிராக விதிக்கப்பட்ட சர்வதேச தடைகள் அந்த ஆட்சி வீழ்ச்சியடைய ஒரு காரணியாக அமைந்தன. ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பாக விதிக்கப்பட்ட தடைகள் அந்த நாட்டை 2015இல் அணுசக்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட தூண்டியது. இந்த தடைகள் ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியை வெகுவாக குறைத்து அதன் ஜிடிபியை 2.0122013 காலகட்டத்தில் 7 விழுக்காட்டுக்கும் மேல் சுருக்கியதாக கூறப்படுகிறது. பல சமயங்களில் தடைகள் எதிர்பார்த்த கொள்கை மாற்றத்தை ஏற்படுத்த தவறிவிடுகின்றன. கியூபா மீதான அமெரிக்க தடைகள் பல தசாப்தங்களாக நீடித்த போதிலும் கியூபாவின் அரசியல் அமைப்பை மாற்றவில்லை. வடகொரியா மீதான ஐநா தடைகள் அதன் அணு ஆயுத திட்டத்தை தடுக்கவில்லை. மாறாக அதன் மக்களை கடுமையாக பாதித்தன. தடை விதிக்கப்பட்ட நாடுகள் பெரும்பாலும் மாற்று வழிகளை தேடுகின்றன. உதாரணமாக, அத்தியாவசிய பொருட்களை சட்டவிரோத சந்தைகள் மூலம் பெறுவது அல்லது உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பது. ஸ்விஃப்ட் போன்ற சர்வதேச அமைப்புகளிலிருந்து துண்டிக்கப்பட்ட நாடுகள் ரஷ்யாவின் SPFS அல்லது சீனாவின் CIPS போன்ற மாற்று நிதி பரிமாற்ற அமைப்புகளை உருவாக்க அல்லது பயன்படுத்த தூண்டப்படலாம். சில நேரங்களில் தடைகள் தடை விதிக்கப்பட்ட நாட்டை மற்ற நாடுகளுடன் நெருக்கமான உறவுகளை உருவாக்க தூண்டலாம். உதாரணமாக, ரஷ்யா மற்றும் சீனா போன்ற நாடுகள் மேற்கத்திய நாடுகளின் தடைகளை எதிர்கொள்ள ஒன்றுடன் ஒன்று பொருளாதார ரீதியாக இணைந்து செயல்பட தொடங்கின. இது உலக பொருளாதாரத்தில் புதிய கூட்டணிகளை உருவாக்க வழிவகுக்கிறது. குறிப்பாக பிரிக்ஸ், பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா போன்ற குழுக்கள் மூலம். தடைகள் ஒரு நாட்டை உள்நாட்டு தொழில்களை மேம்படுத்தவும் இறக்குமதியை குறைத்து தன்னிறைவை அடையவும் தூண்டலாம். இன்றைய உலகமயமாக்கப்பட்ட உலகில் பொருளாதார தடைகளின் பயன்பாடு மேலும் அதிகரித்து வருகிறது. இது ஒரு நாட்டின் மீது போர் தொடுக்காமல் அதன் கொள்கைகளை மாற்றியமைக்க முயற்சிக்கும் ஒரு புதிய வடிவமாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் இந்த தடைகள் ஏற்படுத்தும் மனிதநேய பாதிப்புகள் மற்றும் சர்வதேச அரசியல் ஸ்திரத்தன்மை மீதான விளைவுகள் குறித்து தொடர்ந்து விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. தடைகள் உலகளாவிய அதிகார சமநிலையை மாற்றலாம். மேற்கத்திய நாடுகளின் தடைகளை எதிர்கொள்ளும் நாடுகள் மேற்கத்திய நாடுகளின் செல்வாக்கிற்கு அப்பாற்பட்ட ஒரு பன்முக உலக ஒழுங்கை உருவாக்க முயலலாம். தடைகளை விதிக்கும் நாடுகளும் சில சமயங்களில் பாதிக்கப்படலாம். உதாரணமாக, ரஷ்யா மீதான எரிசக்தி தடைகள் சர்வதேச அளவில் எரிசக்தி விலைகளை உயர்த்தி ஐரோப்பிய நாடுகளில் பணவீக்கத்திற்கு வழிவகுத்தன. இது பூமராங் விளைவு என்று அழைக்கப்படுகிறது. அங்கு தடைகளின் தாக்கம் விதிக்கும் நாடுகளுக்கே திரும்புகிறது. எதிர்காலத்தில் பொருளாதார தடைகள் மேலும் அதிநவீன வடிவங்களை எடுக்கலாம். ஒரு நாட்டின் டிஜிட்டல் உள்கட்டமைப்பு, இணைய சேவை அல்லது தரவு பரிமாற்றத்தை இலக்காக கொண்ட தடைகள். கிரிப்டோ கரன்சிகள் அல்லது மத்திய வங்கி டிஜிட்டல் நாணயங்கள் மூலம் தடைகளை தவிர்ப்பதை தடுக்கும் விதிமுறைகள். செயற்கை நுண்ணறிவு மற்றும் குவாண்டம் கம்ப்யூட்டிங் போன்ற அதிநவீன தொழில்நுட்பங்கள் மீதான கட்டுப்பாடுகள் எதிர்கால பொருளாதார மற்றும் இராணுவ சக்தியை பாதிக்கும். ஒவ்வொரு நாடும் இந்த அச்சுறுத்தலை எதிர்கொள்ள தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். தங்கள் பொருளாதாரங்களை பல்வகைப்படுத்துவது, மாற்று வர்த்தக பாதைகளை உருவாக்குவது மற்றும் உள்நாட்டு தொழில்நுட்ப திறன்களை வளர்ப்பது போன்றவை இதில் அடங்கும். ஆகவே பொருளாதார தடைகள் என்பவை வெறும் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் மட்டுமல்ல. அவை ஒரு நாட்டின் பொருளாதார கட்டமைப்பை, சமூக ஸ்திரத்தன்மையை மற்றும் சர்வதேச உறவுகளை ஆழமாக பாதிக்கும் சக்தி வாய்ந்த கருவிகள். இவை ஒரு நாட்டின் எதிர்காலத்தையே மாற்றியமைக்கும் திறன் கொண்டவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் அவற்றின் பயன்பாடு கவனமாகவும் அதன் நீண்டகால விளைவுகளை முழுமையாக கருத்தில் கொண்டும் செய்யப்பட வேண்டும்.